ஏன் டீ கத்திட்டே வர கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் டீ. அச்சச்சோ, பழக்க தோசையில் கத்துறமோ? இன்னைக்கு நான் குற்றாலம் வேற போறோம். நம்ம இனிமே கோவப்பட்டா வழங்காது, பாசமா அனுப்பி வச்சிடணும். ஏங்க எங்க மாரிமுத்து, எழுந்துறீங்கம்மே. மணி எத்தனை ஆகுது? வேலைக்கு போகணும்ல. உங்களுக்கு காஃபி டிஃபன்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ எந்துங்க. எட்டி, இது நீயா இல்ல வேற யாருமா? எப்பவும் காலையில ஒரு ராமாயணத்தோட வருவ, இன்னைக்கு என்ன பாசமா வந்து எழுப்புற? சரியில்லையே. கண்டுபிடிச்சிட்டாரு போலயே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேரம் கழிச்சு போனா அவசர அவசரமா ஓடுவிய. பைக்ல இருக்க போறிய பத்தில கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும். எல்லா நாளும் ஒரே மாதிரியா இருக்கும். சரி சீக்கிரம் கிளம்புங்க. தோசை இட்லி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். லஞ்ச் பேக்கை எடுத்து வச்சிட்டேன், எடுத்துட்டு கிளம்புங்க. மணி 8 தாண்டிட்டு. இவ ஏதோ சரியில்லாத மாதிரில இருக்கா. சரி பாப்போம். சொல்லிட்டி. நானா இப்பதாண்டி முழிச்சேன். முழிச்சிட்டு குளிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். இன்னும் சாப்பிடல. நீ சாப்பிட்டியா? சரி, நெட்ஃபிளிக்ஸ்ல தக்லை படம் வந்துட்டு பாத்தியா? சரி, நான் இன்னும் பார்க்கல. இன்னைக்கு நைட்டு தான் பார்க்கணும். மெதுவா பேசண்டி, தூக்கத்தை கெடுக்காத. ஏட்டி, எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே வரேன். ஐயோ, நம்ம இன்னைக்கு கோவப்படக்கூடாது. நம்ம இன்னைக்கு குற்றாலம் போறோம். கழுத எப்படி கடந்து ஃபோன் பேசிட்டு கிடக்கு. பாசமா அனுப்பி வச்சிட வேண்டியதான் அக்கா வீட்டுக்கு. ஏம்மா, என் தங்க பிள்ளை என்ன சாப்பிட்டுச்சா? ஏட்டி, ஒரு நிமிஷம் இரு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இப்ப எங்க அம்மா வந்திருக்கா. ஏம்மா, நீ ஏதோ தங்க பிள்ளை அதுன்னு சொன்னியோ? இல்ல என் காதுக்கு தான் வேற மாதிரி விழுந்துட்டா. நீ எப்பவும் எருமை மாடு கழுது அப்படிதான் என்ன கூப்பிட்டு இருப்ப. ஏட்டி, அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க மேல கோவமாவா இருக்கும். நான் பெத்த பிள்ளை இல்ல, என்ன பாசம் வச்சிருக்கேன். சாப்பிட்டீங்களா மக்கா? சரி, நீங்க ஒரே பெரியம்மா வீட்டு போகணும் போன்னு சொல்லிட்டு இருந்தீல்ல. பெரியம்மா காலைல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. நீ போயிட்டு வரீல? ஏம்மா, நாங்க போறதெல்லாம் இருக்கட்டும். நாங்க எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் விட மாட்டேன். இன்னைக்கு நீயா அனுப்புற? உன் பேச்சும் சரியில்லை, ஏதோ இருக்க. ஏட்டி, சரி ரொம்ப நாளா கேக்குதே அனுப்புவோம்னு பார்த்தனா ரொம்ப பேசுற. போனா போ, என் வீட்டுல கடை. அம்மா, இன்னைக்கு ஏதோ சரியில்லையே. சரி சரி, இன்னைக்கு தான் நம்மள அனுப்புற. நம்ம ஜாலியா போயிருவோம்ப்பா. பெரியம்மா வீட்டுக்கு போனா நல்லா தோட்டத்துல இளநீ நல்லா வெட்டி சாப்பிடலாம். எப்ப எப்ப இவன் நின்று எப்பா, அம்மா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா பேசுறாப்பா. நீ கவனிச்சியா? ஆமாக்கா, காலையே எப்பவும் பாரு சுப்பிரபாதம் இல்ல ஒன்றும் இல்லை, சாப்பாடுலாம் கேட்காமலே வருது, பாசமா பேசுறா. சரி, என்னத்த சொல்ல, உங்க அம்மா கொஞ்சம் புத்தி கித்தி வந்திருக்கும்னு நினைச்சிட்டேன். இல்லப்பா, எங்க பெரியம்மா வீட்டுக்கு போக சொல்றா. நான் கேட்டேன்னு அனுப்ப மாட்டா, ஏதோ இருக்குப்பா. என் மக்கா, எதையும் யோசிக்காம போயிட்டுக்கிட்டு வாங்க. அவளே எப்பமாதான் மூடு மாறுவா. அதுவும் சரிதான். வர போயிட்டு ஒரு நாள் நல்லா ஜாலியா இருப்போம். ஏடி வீணா, எந்திரிடி. அம்மா நம்ம நீ பெரியம்மா வீட்டு போக சொல்லியிருக்கா. என்னடி சொல்ற? அக்கா, அம்மா நம்மள அனுப்பவே மாட்டாளே. இப்ப எப்படி போச்சுன்னா நம்ம கேட்டாலும் அட்டில விழும். அதான் எனக்கும் தெரியல. சரி வா, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சேர்த்து வச்சு போவோம். நம்ம மூணு மார்க்கெல்லாம் போயிட்டு ஜாலியா வந்துடும். ஆமாக்கா, பெரியம்மா வீடுனா ஜாலியா இருக்கும். தம்பியெல்லாம் இருப்பான். நல்ல இளநீலாம் தோட்டத்துல வெட்டி ஜாலியா குடிக்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பத்தியா? நம்ம இன்னைக்கு நைட்டு கூட வர வேண்டாம். நாளைக்கு சாயங்காலம் வருவோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வா, நம்ம இங்கே எஸ்கேப் ஆயிடுவோம். ஆமாக்கா, அம்மா மனசு மார்க்கெல்லாம் போயிட்டு ஓடி வந்துருவோம். ஏங்க ஏங்க, என்னையா கூப்பிட்ட? திரும்ப கூப்பிடு. யோ, புருஷனை ஏங்கன்னு கூப்பிடாம ரோட்டை போறவனையா கூப்பிடுவே? திரும்ப கூப்பிடணுமா? அதானே, எங்க கொஞ்சம் பாசம் வந்துட்டோம்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுட்டேன். ஐயோ, கோபப்பட்டோமோ? நம்ம காரியாகணும்னா நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும். சரி, சமாளிப்போம். ஏங்க, எவ்வளோ ஆசை ஏங்கன்னு கூப்பிடுறேன். என்னையான்னு கேட்கீங்க? உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்கும். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? காலை டிஃபனுக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல் என்ன வேணும் கேளுங்க, செஞ்சு கொடுத்துறேன். என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு மறக்கிற கலந்துட்டா, ஒரு வித்தியாசம் நடந்துக்கிறா. என்னங்க, என்ன வேணும் கேளுங்க, செஞ்சு இப்போ கொண்டு வந்துடுறேன். இல்லம்மா, நான் வழக்கம் போல கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, எவ்வளோ ஆசையா உங்களுக்கு சமைச்சு போடணும்னு கேட்குறேன், கேளுங்களேன். உனக்கு எதுக்குமா கஷ்டம்? நான் எப்பவும் போல கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு மீட்டிங் வேற இருக்கு பார்த்துக்க. இப்போ நான் 10 நிமிஷம் கிளம்பணும். நல்ல வேலை. எங்க எதுவும் செஞ்சு கேட்ட வரணும்னு பயந்துட்டேன். நேரம் வேற 9 ஆயிட்டு. 10 மணிக்கு பஸ் நிக்கணும்.
என்னாச்சுமா? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, மூஞ்சி வேற அங்க திருப்பி வச்சிருந்த. இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சா உங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கலாம்னு நினைச்சேன். நீங்க வேற நேரம் சொல்லல. சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு சண்டே பாத்தீங்களா, வித்த விதமா செஞ்சு அசத்திடுறேன் சரியா? சரிம்மா சரிம்மா, நாளைக்கு பார்த்துக்கலாம். எப்பா, இவகிட்ட அடி வாங்கலாம் தெம்பில்ல. நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்புறது நல்லது. என்ன பண்ணலாம்? ஐயோ, என்ன பண்ணால் இப்போ நம்ம குற்றாலத்துக்கு போக முடியும்? இந்த குட்டி பிசாசு வேற பக்கத்தில் இருக்குது, இந்த மாமியார் இருக்குது, புருஷன் இருக்கான். எப்பப்பா, சரி யோசிப்போம் ஏதாவது. என்ன, யாரையும் காணும். மயிறு, என்னாச்சு? எதுக்கு வந்து வந்துட்டு இருக்க? எங்க அம்மா இட்லி கம்மியா சென்றாலோ? இப்பமா கேட்டு வரட்டுமா? அதெல்லாம் இல்லைங்க, நான் 10 இட்லி சாப்பிட்டுட்டேன். இப்போ இது வேற ஒரு விஷயம். என்ன வேற விஷயமா? சரி, என்ன சொல்லுங்களா? அழாம சொல்லு. எங்கள் அப்பாவுக்கு நைட்டெல்லாம் ஒரே கை கால்லாம் இழுத்துட்டாங்க, எந்திக்கவே முடியலையாம். எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கேன்னு சொல்கிறா. நான் போய் பார்த்துட்டு வரணும். எங்கள் அப்பா ஞாபகமாகவே எனக்கு இருக்குது. அப்பாவுக்கா? ஏடி, நேரத்து நைட்டு தானடி பேசினாரு, நல்லா பேசினாரு. கல்யாண வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தேன், நல்லா கிடா வந்து சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னாரு. அதான் அதே தான். அந்த கிடா சாப்பிட்டது தொண்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டான். அது கை காலெலாம் இழுத்து வச்சு போச்சான். நான் போகணும் இப்போவே, எங்கள் அப்பாவை நான் பார்த்தாகணும். சரி, அழாத. சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். பிள்ளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ போயிட்டு சரி 2 நாள் இருந்துட்டு வா. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் நான் இல்லாமல் இருந்துக்கோங்க. எப்பாடா, கல்யாணம் ஆனதுலேருந்து என் மாமனார் பண்ண ஒரே நல்ல விஷயம் இந்த ஒன்று தான். 2 நாள் நிம்மதியாக இருக்கலாம். ஏய், வாயை மூடு. எக்கா ராணி அக்கா, வாயில் ஏதாவது எடுத்து அட்டை. ஒரு நல்ல ஜாலியாக ஒரு இடத்துக்கு போகும்போது அபசகுணமாக பேசிகிட்டு இருக்கா இவா. இம்மா என்ன அபசகனம் அது இதுன்னு காதுல விழுது. இப்படியா பேசணும் கிளம்பும்போது? ஏக்கா, அது நீங்கள் வர லேட் ஆயிட்டலக்கா, அதனால ஏதோ கோவத்தில் ஆர்வத்தில் பொங்கிட்டு பிள்ளை. ஏம்மா அது ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி தட்டி எங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்பிட்டு வரக்கு எனக்கு உயிரே போயிட்டு. நடந்தா கண்டுபிடிக்காள, உட்கார்ந்தா கண்டுபிடிக்காள, முடியலப்பா. சரி வாங்க, நேரம் ஆகுது, பஸ் ஸ்டாண்டு போவோம். ஏக்கா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்லாம் பஸ் நிற்குது. எங்கே தென்காசி ஆலங்குளம் பஸ்லாம் காணுமே? ஏன் அந்த கடைசி நிற்க பாரு, ஓடியாங்க போவோம் சீக்கிரம். என்ன கூட்டமா இருக்கு. சரி மக்கா, ஆளுக்கு ஒரு பக்கமா கம்பியே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. சரிக்கா, நீங்களும் பிடிச்சிக்கோங்க.